நமஸ்காரம். வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜே.கே. மீண்டும் உங்களுடன் பி குருஸ் பிதாமகர் திரு ராஜகோபாலன் அவர்களுடன் அவரை வரவேற்போம். நமஸ்காரம் சுவாமி. தாசன் 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 சௌக்கியமா இருக்கீங்களா? எல்லாம் அனுகிரகத்துல நல்லா போயிட்டு இருக்கு. நல்லபடியான ஒரு இது ஒராகுறைக்கு இப்பதான் கணபதி பப்பா மௌரியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகாராஷ்டிராவிலும் சென்னையிலும் விநாயகர் சதுர்த்தி முடிந்து விட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் இருவரும் உரையாடுகிறோம். இதன் மூலமாக பி குரு தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, பி குருனுடைய ஆசிரியர் ஸ்ரீ ஐயர் எப்பவுமே ஜே.கேக்கும் எனக்கும் சொன்னது ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கணும்னு சொல்லுவார். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணிருக்குது ரகுவீர கத்தியத்திலேருந்து இருக்கக்கூடிய 3 ஸ்டான்ஸ்டாஸ். அது ஒரு வைணவ சம்பிரதாயத்தில் குறிப்பாக ரகுவீர கத்தியம், மகாவீர கத்தியம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த கத்தியத்திற்கு நான் சிறு வயதில் படித்தவன். சில உச்சரிப்புகள் வயதான காலத்தினாலே பல் போனத்தினாலும் இருந்தாலும் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு பி குரு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து வீட்டில் சுகம், குஷி, பரபரப்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டி நல்ல பெஸ்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பெஸ்ட் ஆஃப் வெல்த், வீடு வாங்கி வாசல் வாங்கி சௌக்கியமா இருக்கும். வரக்கூடிய நவராத்திரியை முன்கொண்டு ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாகதி ஜயத்யா சுதந்திராத்வாம் சமோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகர நிர்தர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா தசவதன தவித தெய்வத பரஷரத்யதாஸ்தி பாவா தினகர குலக திவாகர திவிஷதிபதி லைக் தட் இட் கோஸ். லாங் ஸ்டான்சஸ் நிகமாந்த மகாதேசிகனால் கம்போஸ் பண்ண செய்யப்பட்டது. இதை தவிர வரக்கூடிய நாட்களில் நவராத்திரி இருப்பதனால் லட்சுமி கடாட்சம் எல்லாருக்கும் வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாளை பிரார்த்தித்து, கபாலீஸ்வரரை பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல இறைவனை எல்லாம் பிரார்த்தித்து இந்த விவாதத்தை தொடங்குவோம். பல முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஜே.கேவுடன் பல நாள் வரனால சில போனஸ் நியூஸ் கூட நான் வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் தீபாவளியும் வருது. தீபாவளி போனஸ் மக்களுக்கு, நேயர்களுக்கு. சோ முதல்ல நம்ம ஜே.கே தீபாவளி பட்டாசு நிறைய இருக்கு, போனஸ் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான அற்புதமான நாள் எல்லாருக்கும். சனாதன தர்மத்தினையும் பிராமணத்தையும் எல்லாரும் சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு தான் இருக்கு எல்லாருக்குமே. அது ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நம்மளுடைய பழைய காலத்துல வச்சிருக்குது. 1000 வருடங்களாக இருக்கக்கூடிய பார்சாதி கோவில்ல இன்னமும் ஜனம் வருதுங்கன்னா இதுதான் காரணம். சனாதனம் தழைத்திருக்கிறது. ஒண்ணு இல்ல ஜே.கே, நான் கிராமத்துல இருந்து வர்றேன். நான் சின்ன வயசு காலத்துல நெருப்பு மிதியிட திருவிழா நடக்குது அந்த கிராம மக்களுக்கு. அதுதான் நான் பாத்துருக்கேன் சார். மெட்ராஸ்ல கூட பாத்துருக்கேன் தீமிதி திருவிழா. ஈவன் நவ இட் எக்ஸிஸ்ட். அந்த எவர்லாஸ்டிங் ஆடி மாசம்லாம் நீங்க பிராமணனை மகுத்தாலும் குடிமை கட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், கல் அடி, இதை ஒன்னோட பண்ணிக்கோ. சனாதனம் வில் த்ரைவ். அது கொசு அல்ல, டெங்கு அல்ல. கொசு வந்தாலும் சனாதனத்தை பற்றி பேசினால் அந்த கொசுவே வெளில போயிடும், தனியா போயிடும். கொரோனா இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம சனாதனம் பேசும்போதே முக்கியமான செய்தி நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, தமிழ்நாடு இன்ஃபேக்ட் இந்த ஆடி மாசத்துல இருந்தே ஜென்ரலா சனாதனர்களுக்கு, இந்துக்களுக்கு ஒரு பெருவிழா தான். மார்கழி மாசம் வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் நமக்கு நவராத்திரி, ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். பட் அதுல முக்கியமான நவராத்திரி திருவிழா வரப்போகுது செப்டம்பர் 22. முக்கியமான செய்தி என்ன நம்ம சொல்ல வரோம்னா, தமிழ்நாடு ராஜ்பவன் மேதகு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் அதை ஆளுநர் மாளிகையில கொண்டாடுறாரு. இது கொஞ்சம் சிலருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அது ஒரு வெறுப்புடன் பார்க்கக்கூடிய, அந்த வெறுப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தான். இதனால
ஆளுநர் வந்து ஆளுநர் மாளிகையில அவரோட வீட்டுல கொண்டாடுறது என்ன ப்ராப்ளம்? ஜேகேவினுடைய ஒரு வர்ணனைக்கு பிறகு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பொது மக்களுக்காக இந்திய கலாச்சாரத்தின்படி, தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தின்படி நவராத்திரியை எப்படி நரேந்திர மோடி அவர்கள் தண்ணீர் கூட சாப்பிடாமல் விரதம் இருக்காரோ அப்பேற்பட்ட விரதத்தை பீகாரிலும் சரி வட இந்தியாவிலும் சரி மாதா காளி என்று வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் அந்த அந்த ஒரு உற்சவம் என்பது பெரிய தடபுடலா நடக்கும். இந்த முறை செப்டம்பர் 22 அக்டோபர் 3 வரை ராஜ்பவன் கிண்டியில் மாலை 4 மணியிலிருந்து ராத்திரி 8 மணி வரை இந்த 4 மணி நேரத்திற்கு அனைத்து 8 கோடி தமிழர் மக்களுக்கும் கொலு விழாவை திறந்து விட்டு விட்டார் ராஜ்பவனை RN ரவி அவர்கள். அதுதான் பெரிய பிரேக்கிங் நியூஸ். பி குரு தமிழ் நேயர்களுக்கு தெரிய வேண்டும். நீங்கள்லாம் சென்னையில இருந்தீங்கன்னா போய் பாருங்க அந்த கொலுவை. 21 படிக்கட்டுன்னு கேள்விப்படுறேன். பெரிய உற்சவத்தை பண்றார் RN ரவி அவர்கள். இது ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு வரக்கிறது ஆன்மீக ரூபத்தில் பார்த்தீர்களே. ஆனால் ஏன்னா அவர் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பண்றாரு. திருவள்ளூருக்கு பண்ணார், அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணார், விவேகானந்தர் பர்த்டேக்கு பண்ணார். எல்லா அவருக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அதை பண்ணிடுறாரு. வள்ளலாருக்கு பண்ணினார். வள்ளலாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஆளுநர் அவர்கள் பண்ண மாதிரி யாருமே இது வரைக்கும் பண்ணது, யாருமே பண்ணல. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் பண்ணியிருக்கார். இது நீங்க ஆன்மீகத்தை விட்டுருவோம். ஆனா அவருக்கு ஏன் இந்த கோபம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி சனாதனம் ஒரு கொசு என்று சொன்னார் பாருங்க. அன்னிலேருந்து அவர் கொரோனான்னு அவருக்கு பிடிச்சுட்டாரு. அதனால இந்த ஆனா அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களோ திராவிட கழகங்களோ அவங்களாம் போக மாட்டேனோ. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் சரி ரிப்பப்ளிக் டேக்கும் சரி அவர் டீ பார்ட்டி வச்சா போகாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் சரி தோழமை கட்சிகளும் சரி கொலுக்கு எப்படி போவா? கொலுக்கு போக மாட்டா. அவர் வந்து பொதுமக்கள் வரட்டுமே பார்க்கட்டுமேன்னு அவரோட சித்தாந்தத்தை முனை நிறுத்தி செய்கிறார். அது எதிர்ப்புகள் இருந்தாலும் ஒரு நூதனமான ஒரு விஷயம் நடக்கிறது. இவர் பப்ளிக்கா பண்றார். யாரு? RN ரவி. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமோ திமுகவோ கருப்பர் கூட்டமோ வெள்ளை கூட்டமோ சேர்ப்பு கூட்டம் யாரா இருக்கட்டும் என்ன இருக்கு? அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி, ஏன் MK ஸ்டாலின் ஐயா முதலமைச்சருடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் வீட்டில் வைக்கக்கூடிய கொலுவையும் பப்ளிக்கா பண்ணிடலாமே? 4 மணில இருந்து 5 மணி மட்டும் நீ வாரு, எல்லாம் அவங்க பூம்புகார்ல இருந்தும் உங்களுக்கு வந்து அந்த பொம்மை எல்லாம் வந்துடும், ஜாலியா வச்சிடலாம். 21 படிக்கட்டு 41 படிக்கட்டு வைங்களேன். விநாயகர் சதுர்த்திக்கோ அல்லது சரஸ்வதி பூஜைக்கோ இல்ல தீபாவளிக்கோ வாழ்த்து சொல்ல முடியாத முதலமைச்சர் கொலுவிற்கு அவருடைய துணைவியார் வைத்தால் ஏன் சண்டை போடணும்? அந்த அம்மாவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். பி குரு தமிழ் நேயர்கள் மூலமாக, JK மூலமாக, ராஜகோபால் மூலமாக அம்மையார் துர்கா ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள். அம்மையார் அவர்களே, தாங்களும் தங்களுடைய வீட்டில் கொலு வைப்பதை பொதுமக்களுக்கு திறந்து விட்டுருங்க. ஒரு 10 பேர் விடுங்க போறோம். நீங்க நிறைய பேர் இப்ப நம்ம RN ரவி மாதிரி ஒரு நாளைக்கு 200 பேர் வரணும்னு சொல்லிட்டாரு அவரு. பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் போவாங்க, நிறைய பேர் போவா. அங்க இருக்கவங்க எல்லாம் அங்க சாப்பாடு போட போறாரு, அங்க வந்து எல்லாம் அன்னதானம் தர போறாரு. அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க. யாரும் ஆனாங்க. நாம் இருவரும் இனி அரசியல் பேசலாம். காரணம் இதில் உணர்ச்சி வசப்பட்டு மேலாக ஏதாவது சொல்லிட்டு மேல வம்ப போடும். இல்ல கண்டிப்பா திரு முதலமைச்சர் அவர்களுக்கு சில புரோட்டோகால்லாம் இருக்கு, அதுக்கு ஏற்றபடி அவங்க பார்த்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். பட் நம்ம அரசியலுக்கு வருவோம். பாராட்டுதல்கள். MK ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், தாங்களுடைய வீட்டிலும் செய்வது நல்லதாக இருக்கும் என்று 8 கோடி தமிழர்கள் ரீதியாக ஒரு வேண்டுகோள். அந்த 8 கோடி தமிழருக்காக ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இப்ப அண்மையில துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அதுல வந்து திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வின் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் அவர் வந்து 450க்கு மேல ஓட்டு வின் பண்ணி அதுல பெற்று வின் பண்ணியிருக்கார், ஜெயிச்சிருக்கார். அதுல முக்கியமானது வந்து கிராஸ் ஓட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 19 பேர் வந்து இந்திய கூட்டணியில இருந்து NDA வேட்பாளருக்கு வாக்களிச்சதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பின்னணி என்னவா இருக்கு? இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இது மாற்று ஏற்பட்டா எப்படி இருக்கும்? இந்திய கூட்டணியில இருக்க
வேட்பாளருக்கு என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓட்டு வந்தா ஆட்சி கடந்து அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப புலகாயுதம் அடைஞ்சாங்க. அதெல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல கேள்வியை கேட்டு விட்டுட்டீங்க. ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில என்ன கொண்டு விட்டுட்டீங்க. ஏன்னா கர்நாடகா மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தல்கள் எல்லாம் ஓட்டுல தான் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சித்தராமையா. அதே மாதிரி காங்கிரஸுடைய டிமாண்ட் பொது தேர்தலில் கூட வாக்குச்சீட்டு இவிஎம் வாண்டாங்கிறாங்க. அது இவிபி பேட் அது இதுங்கிறாங்க. ஓட்டு சோரிங்கிறாங்க, ஓட்டு திருட்டுங்கிறாங்க. இது நடுவுல 700 பேர் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா லோக்சபா சேர்த்துட்டு 790 பேர் வாட் எவர் தட் நம்பர் பி அந்த வாக்குச்சீட்டு கொடுத்தாங்க. அதுல கூட எப்படிங்க ஓட்டுல இந்த கிராஸ் ஓட்டிங் வர்றது? நீங்க ஓட்டுச்சீட்டு வேணுங்கிறீங்க, ஓட்டுச்சீட்டு வந்து அதுல வந்து கிராஸ் ஓட்டு இந்தியா அலையன்ஸ்காரன் எதிர்த்து போடுறாங்க. ஜேகே நீங்க ஒண்ணு சொன்னீங்க, தாங்கள் ஒண்ணு கூறினீர்கள், சிபி ராதாகிருஷ்ணனுக்கு 25 ஓட்டு அதிகமாக கிடைத்திருக்கிறது. எங்க வந்தது? அதை தவிர நீங்க வந்து சொல்றீங்க 15 ஓட்டு இன்வாலிட் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் இந்த 40 ஓட்டு. புரியுதா உங்களுக்கு? இந்த 40 ஓட்டை குளறுபடி செய்தது யார்? இல்ல தெரிஞ்சா செஞ்சாங்களா? இதுல நான் சொல்றேன், இந்த 25 ஓட்டு அதிகமா வந்திருக்கு பாருங்க நம்ம சிபி ராதாகிருஷ்ணனுக்கு. இது ரகசிய ஓட்டாக இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தேர்தல் வாக்குகள் நடுவதற்கு முன்னதாகவே 5 மணிக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது இன்னமும் இருக்கு. அந்த ட்வீட்டை நீங்க உங்க மொபைல்ல பார்க்கலாம். அந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத சொல்லியிருக்கார், 315 ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சு, 40% ஓட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு வந்தது 300 தான். அந்த 15 ஓட்டு எங்க காணாம போச்சு? அத ராகுல் காந்தி ஓட்டு சோறுங்கிறார். இது என்ன இது? ஆனா 25 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அங்க எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பி குரு தமிழ் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பல சர்ச்சைகளுக்கு இடையே டெல்லியில் இதுதான் சூடாக இருக்கக்கூடிய விஷயம், பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம். துணை ஜனாதிபதி தேர்தலில் 25 ஓட்டுகள் எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் பெற்றார்? 2 நாள் ஒர்க் ஷாப் வச்சாங்க. எப்படி ஓட்டு போடணும்னு எம்பிக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. காங்கிரஸ்ல சொல்லி தரவே இல்லை. அவர் அனுப்பிச்சுட்டு ஹைதராபாத்துக்கு. ஆனா இதே சமயத்தை பாருங்க, பிஜேபி மெட்டிகுலஸா வேலை செஞ்சிருக்கா. இதுல ஒரு ரகசியத்தை சொல்ல பாருங்க. அந்த 25 ஓட்டு எப்படி வந்ததுன்னு கேட்டா அமித்ஷாவினால் தான் வந்தது. அமித்ஷா அவர்கள் தன்னுடைய ஆப்த நண்பர்கள் பலரிடம், எதிர்கட்சியில் இருப்பவர்கள், இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை நான் சொல்ல போறேன். உத்தவ் தாக்கரேயிடம் இருந்து 8 ஓட்டு கிடைச்சிருக்கு இந்திய அலையன்ஸுக்கு. காங்கிரஸ்ல இருந்து 4 பேர் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் என்டிஏக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு உத்தவ் தாக்கரே இந்திய அலை, ராகுல் காந்தியினுடைய உத்தவ் தாக்கரே சிவசேனா, ராகுல் காந்தி இருக்கவர் இந்திய அலையன்ஸ், அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க ஏக்நாத் ஷிண்டேவோட சேர்ந்து. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு 4 ஓட்டு போட்டிருக்காங்க. 40 அது யார் போட்டிருக்காங்க? திமுக இருந்தா இல்ல அந்த அலையன்ஸ்ல இருந்தா தெரியாது, ரகசிய ஓட்டு. ஆனால் அமித்ஷாவிற்கு தெரியும் யாரு ஓட்டு பண்ண யாரு. சமாஜ்வாதி கட்சியிலிருந்து 8 ஓட்டு, லாலு பிரசாத் யாதவ்ல இருந்து 3 ஓட்டு, ஆக மொத்தம் அந்த 25 வந்திருக்கு. அது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மகிமை. இதையெல்லாம் முன்னிறுத்தி நடத்திய நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு மாபெரும் பெருமை. இந்த கிராஸ் ஓட்டிங் என்பது ஒரு மாபெரும் அரசியல் சர்ச்சையை கிளப்பி விட்டது. ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல போனீங்கன்னா மனிஷ் திவாரி போன்றவர்கள், சஞ்சய் ரவுத் போன்றவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள், இது செய்தது அக்கிரமம்னு. ஐயா, உங்க ஆளுங்க எம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அக்கிரமம் எப்படி பண்ணது? இது ராகுல் காந்திக்கு கிடைத்த பலத்த ஒரு மரண அடி. இது இல்ல, இன்ஃபேக்ட் நம்ம அடுத்து ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னா, உண்மையில ஒரு நாளிதழ்ல அந்த ஒரு ஆர்டிக்கல்ல அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் பத்தி ஒரு சர்ச்சை, அது வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. அந்த குரூப் எது நமக்கு தெரியும், இந்திய அலையன்ஸை சார்ந்த திருமதி சோனியா காந்தி அவர்கள் அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அது வந்து பரவலா பேசப்படுது. உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? அது
ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தான் இதை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். 10 வருடங்களாக யூபிஏ அரசாங்கம் இருந்தது. என்வைரன்மெண்ட் மினிஸ்டரா ஜெயராம் ரமேஷ் இருந்தார், ஜெயந்தி நட்ராஜன் இருந்தார். இந்த 2 மந்திரிகளும், கமல்நாத் இருந்தார் என்வைரன்மெண்ட் மினிஸ்டரா. அந்த 10 வருஷத்தில் செய்யாததை ஏன் இப்பொழுது நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை தருகிறார் சோனியா காந்தி? அந்த கட்டுரை இந்து பத்திரிகையில் வெளியாகியது. அது எழுதியது யார்? சோனியா காந்தி அம்மையாருக்கு விளக்கம் தெரிந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி கட்டுரையில் வந்திருக்கிற கருத்துக்களை தொலைக்காட்சிகளுக்கோ தொலைக்காட்சிகளுக்கோ அல்லது யூடியூப்புக்கோ சரளமாக சோனியா காந்தி அம்மையார் பேச முடியுமா? யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா அது எழுதி கொடுத்தது. ஆமா, அது எழுதி கொடுத்தோம். ரைட், அந்த அம்மா பேர் எழுதி எல்லாருமே எழுதி தான் படிக்கிறாங்க. ஜெயலலிதா எழுதி படிச்சாங்க, நரேந்திர மோடி எழுதி படிக்கிறாரு, ஸ்டாலின் எழுதி படிக்க தப்பே கிடையாது. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஆர்டிகுலேஷன் வரும். யாரும் இல்லைங்க, நானும் சில எழுதி படிச்சுதான் படிக்கிறேன். இப்ப உங்களோட பேசும்போது கூட நீங்க ஸ்கிரீன்ல வருது, அதை நான் கொஞ்சம் படிக்கிறேன், நோ டவுட். ஆனா சோனியா காந்தி அம்மையார் இப்பொழுது அது சில இந்திய விரோத சக்திகளுக்கு ஆதரவாக போகக்கூடிய அளவிற்கு அந்த கட்டுரை இருக்கிறதாகத்தான் ஆளுங்கட்சி பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். பூபேந்தர் யாதவ் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு கடிதம் எழுத இருக்கிறார் இந்து தலையங்கத்திற்கு. அதிலிருந்து வரக்கூடியதான் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தீவிரமாக, எனக்கே தெரியாதுங்க, ஐ ஷுட் நாட் ஸ்பீக் லைக் தட் மிஸ்டர் ஜேகே. அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாலிடிக்ஸ் தான் பேசலாமே தவிர அதுல என்ன நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு விஞ்ஞானிகள் இருக்காங்க, நிறைய பேர் என்வைரன்மெண்டலிஸ்ட் இருக்கா. அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அரசாங்கம் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்ற உறுதிமொழியை பூபேந்தர் யாதவ் என்வைரன்மெண்ட் மினிஸ்டர் இதே இந்து கட்டுரையை எழுத இருக்கிறார் என்பதைத்தான் பி குரு தமிழ் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜேகே, ரொம்ப நன்றி சுவாமி. இவ்வளவு நேரம் எங்களுடன் கலந்துக்கிட்டு எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய விளக்கங்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.